சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இருக்கு. சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஆனால் நாம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். சமாதானத்திற்கு விரோதமான கிரியைகள் நடக்கும். வேதம் சொல்லுது, சமாதானத்தை அடையும்படி நாடு. pursue peace. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா பர்சியூன்ற வார்த்தை பின்னாலேயே விரட்டிட்டு போன்னு. அதை பின்தொடர்ந்து போ. நம்மளை விட்டோம்னா அது சமாதானம் விட்டு போயிடும். அது சண்டைகள், மாம்ச சுபாவங்கள்ல விட்டு கொடுக்க மனம் இல்லாம அது நம்மளை கெடுக்க முயற்சி செய்யும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை சமாதானத்தை பெறுறதுக்கு, சமாதானத்தை அடையிறதுக்கு நாடணும், முயற்சி எடுக்கணும், பின்தொடர்ந்து போகணும். சமாதானம் பண்ண நாம ஆர்வம் காட்டணும். அதுவா தானா வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணிட்டேன் தானா வந்துடும் இல்ல. நம்முடைய மனங்கள் மாற வேண்டும். இந்த சமாதானம் பண்ணுகிறவளாக நான் இருக்கணும். சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க, எங்க குடும்பங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானம் பண்ணுகிற கிருபையை தாங்க என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுக்க, ஆண்டவரே நல்ல முடிவுகளை எடுக்க, முயற்சிகளை எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் ஆண்டவரை சார்ந்து முயற்சி எடுக்க கிருபை தாங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல முயற்சிகள் எடுக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச கிருபை தாங்க. மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டு கொடுக்க கிருபை தாங்க. இயேசுவே, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஓ, சமாதானத்தை எதிர்பார்க்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, சமாதானம் பண்ணுகிற கிருபையை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. கடைசி வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வாசி. வீட்டுல ஆசீர்வாதம், தேவனுடைய ஜீவன் நதி போல பாய வேண்டுமானால் ரொம்ப அவசியம் சமாதானம்.